இப்போ அல்லாவை அடையிறது எப்படி? அல்லாவை அடையிறது, அல்லாவை அடையிறதுனா என்னது? முதல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான். பெரிய பாக்கியம் கிடைக்கலன்னா கூட ஒன்றும் இல்லை, கிடைத்து அதை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல் இதை வீணாக்குவது மிகப்பெரிய துர்பாக்கியம். ஆனால் உலகமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே சேர்க்குறோம் சேர்த்து 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 கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறது. யாரும் அள்ளிட்டு போகிறது கிடையாது. ஆனால் அதுக்காக வாழ்க்கையே காசு பணத்தை அடையிறது இல்லை. எதை அடையணும்? சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்? அல்லாவை சம்பாதிக்கணும். சேர்க்கணும். எதை சேர்க்கணும்? அல்லாவை சேர்க்கணும். செட்டில் ஆகணும். எப்படி செட்டில் ஆகணும்? அல்லாவை அடைந்து செட்டில் ஆகணும். அவன் என்னோடு தான் இருக்கிறான். அப்போ ஏன் எனக்கு தெரியல? ஏன் எனக்கு தெரியலைன்னா, உன்னோடதை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியல. என்னோடது இல்லை என்று சொல்லும் பொழுது அப்போ யாரோடது? அப்போ அல்லாவோடது. அப்போ அவன் இருக்கிறான்னு தெரியும். என்னிடத்துல என்ன இருக்குது? நான் இருக்கிறேன், நான் இல்லை. அதுதான் உண்மை. நான் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குது. அது எது? அது யார்? அதுதான் இறைவன். ஏற்கனவே நான் இப்படி கலங்கலமாக இருந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் திடீர்னு வந்திருக்கிறேன், திரும்ப இல்லாமல் தானே போவேன். நான் இதால் என்னைக்குனாச்சும் இல்லாமல் இருந்திருக்கிறேனா? இது இல்லாமல் போவானா? அவனிடத்தில் இருப்பது என்னது? உஜூத், உள்ளமை, இருத்தல், இருப்பு, மூலதனம், அசல் யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. என்னோடு இருந்து என்னை படைத்து கொண்டிருக்கிறான். என்னிடத்தில் இருந்து அவன் என்னை படைத்து கொண்டிருக்கிறான். இல்லை, நான் வாழ்கிறது வாழ்க்கையில் அவன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனிடத்தில் தான் இருக்குது வாழ்க்கை. அவனிடத்தில் இருப்பது அது என்னிடத்தில் வெளியாகிறது. என்னிடமிருந்து என்கிட்ட வெளியாகுதா? அவன்கிட்ட வெளியாகுதா? இப்போ அது எங்கே வெளியாகுதோ அங்கே யார் இருப்பா? அவன் இருப்பான். சூடு இருந்தால் அங்கே எங்கே என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். நெருப்பு அந்த பக்கம் இருக்குது, சூடு இந்த பக்கம் இருக்குது. சொல்ல முடியுமா? நெருப்பு எங்கே இருக்குதோ அங்கே தான் சூடு இருக்கும். இப்போ சூடு நமக்கு தெரியுது, நெருப்பு கண்ணுக்கு தெரியல. என்ன சொல்லுவோம்? கண்ணுக்கு தெரியாமல் நெருப்பு இருக்குதுப்பான்னு சொல்லுவோம்.